And yesterday we studied on how the high priest interrogated, checked Jesus. நேற்று பிரதான ஆசாரியன் எப்படி அவரை விசாரித்தான், எப்படி பரிசோதித்தான் என்று பார்த்தோம். Okay, just like how they check out a lamb that is brought for an offering to see if there is any blemish in the lamb. எப்படி ஒரு ஆட்டுக்குட்டியானது பலி செலுத்த வரும்பொழுது எந்தவித பிழைகளோ எந்தவித மாசு மறுவற்றதாக அது இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம், பழுதற்ற ஆட்டுக்குட்டி என்று. So we are going to continue today on studying about this. இதை குறித்து தொடர்ந்து நாம் பார்க்க போகின்றோம். Just have a word of prayer before we enter. ஜெபத்தோடு நாம் அதை ஆரம்பிப்போம். Father God, we come before your presence in the name of Jesus. பிதாவே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உம்முடைய இந்த மாலை வேளையில் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறோம். Thank you for another day, Lord, that we could come before your presence, Lord. உம்முடைய பிரசன்னத்தில் வரக்கூடிய இன்னொரு நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord, that Father God, as we pray that you would open our eyes of understanding and enlighten it to understand your word, Lord. இப்பொழுது தொடர்ந்து கர்த்தாவே நாங்கள் இந்த வேதத்தை படிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது எங்களுடைய மனக்கண்களை திறந்தருளும், பிரகாசமாக்கும். In Jesus name, Lord. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பிதாவே. Amen. Amen. Yesterday we seen how Caiaphas the high priest was questioning Jesus. நேற்று காய்பாய் என்ற பிரதான ஆசாரியன் இயேசுவை எப்படி கேள்வி கேட்டான் என்றதை பார்த்தோம். And today we'll turn to Luke chapter 23. We are going to see 3 times the witnesses or the judges said Jesus had no fault in him. 3 முறை நியாயாதிபதிகள் இயேசுவினிடத்தில் எந்த பிழையும் இல்லை என்று சொன்னதை நாம் பார்த்தோம். Okay, we are going to see the scene itself. We are going to read Luke chapter 23 itself to see the scene of what was happening on that day. அந்த நாளிலே என்ன நடந்தது என்பதை, அந்த சம்பவத்தை, அந்த நிகழ்வை நாம் இப்பொழுது லூக்கா 23ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்க போகிறோம். The word is going to speak for itself. வார்த்தையாகிய தேவன் தனக்காகவே பேச போகிறார். Okay, let's turn to Luke chapter 23. லூக்கா 23ஆம் அதிகாரம். Usually I'll tell you, listen to me, after that you go home and read the word, but today we are going to read the word itself. வழக்கமாக வசனத்தை சொல்லிய பிறகு நீங்க வீட்டுக்கு போய் படிப்பேன் என்று சொல்லுவேன் வழக்கமாக. ஆனால் இன்றைக்கு வசனத்தை இங்கிருந்தே நாம் படிக்க போகின்றோம். All got Luke 23? லூக்கா 23ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டோமா? Okay. Then the whole multitude of them arose and led him to Pilate. They led Jesus to Pilate. அவருடைய கூட்டத்தார் எல்லாரும் எழுந்திருந்து அவரை பிலாத்துவினிடத்திற்கு கொண்டு போய். See, when it says here the whole multitude, it doesn't mean every single person in that town. Okay, it's just a exaggeration here, exaggerative speech. It means most of the people there were against Jesus and took Jesus to Pilate. அவருடைய கூட்டத்தார் எல்லாரும் என்றால் நகரத்தில் இருக்க எல்லாரும் அல்ல, திரள் கூட்டமான ஜனங்கள் அவரை இயேசு கிறிஸ்துவை பிலாத்துவினிடத்தில் கொண்டு போகிறார். And they began to accuse him, saying, we found this fellow perverting the nation and forbidding to pay taxes to Caesar, saying that he himself is Christ, a king. இவன் தன்னை கிறிஸ்து எனப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டியதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்ட தொடங்கினார்கள். See, if they are taking them before the Roman authorities right now, Jesus a Jew, the Jewish people are taking him and they are taking him before the Roman authorities. இயேசு கிறிஸ்து ஒரு யூதன். யூத ஜனங்கள் இயேசுவை ரோம அதிகாரிக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். And if they go and tell him, see Jesus, he is talking about God like that, he is talking about our temple like that, the Romans are not going to understand that. ஆகவே ரோமர் கிட்ட போயிட்டு இயேசு கிறிஸ்து இது மாதிரி தேவாலயத்தை குறித்து இப்படி பேசினார், இந்த சடங்குகளை குறித்து இப்படி பேசினார், அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. So they had to bring about an accusation about law and order, something concerning the Romans, because the Romans were ruling the people right now. Law and order is in the Romans' hand. Only the religious part of it is in the Jews' hand. மத சம்பந்தமான காரியங்கள் எல்லாம் யூதர்களும் யூத மத தலைவர்களும் தான் கையாண்டார்கள். ஆனால் நாட்டின் சட்டம் ஒழுங்கு இதை கண்காணிக்கக்கூடியது ரோமருடைய பொறுப்பாக இருந்தது. So when they go to the Romans, they accuse him. See this accusation in verse 2. They began to accuse him, saying, we found this fellow perverting the nation, forbidding him to pay taxes to Caesar, for he himself he says he is Christ, a king.
இவன் தன்னை கிறிஸ்து எனப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டியதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்டத் தொடங்கினார்கள். Before we can go further, let's turn to Matthew chapter 17 and verse 24. இதற்கு முன்பதாக மத்தேயு 17 அதிகாரம் 24 வசனத்தை பாருங்கள். And when they had come to Capernaum, those who received the temple tax came to Peter and said, "Does your master not pay the temple tax?" And he said, "Yes." And when he had come into the house, Jesus anticipated him, saying, "What do you think, Simon? From whom do the kings of the earth take customs or taxes? From their sons or from strangers?" Peter said to him, "From strangers." Jesus said to him, "Then the sons are free. Nevertheless, lest we offend them, go to the sea, cast in a hook, take the first that comes up, and when you have opened its mouth, you will find a piece of money. Take that and give it to them for me and you." மத்தேயு 17 அதிகாரம் 24 அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டுக்குள் வந்தபோது அவன் பேசுகிறதுக்கு முன்பமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லையே. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலா இடாதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவரிடத்தில் கொடு என்றார். See, Jesus never told them we should not pay taxes. இயேசு கிறிஸ்து ரோமருக்கு வரி செலுத்த கூடாது என்று சொல்லவே இல்லை. Even for himself he said, "Let us pay." தனக்காகவும் வரியை செலுத்து என்று தான் சொன்னார். And this was a tax that every Jew had to pay towards the temple, to maintain the temple, for temple maintenance. இந்த வரியை அந்த ஒவ்வொரு யூதனும் தேவாலயத்தை பராமரிப்பதற்கு சீரமைப்பதற்கு அது அவர்கள் செலுத்த வேண்டும். They had the temple there to worship God. அவர்கள் தேவனை ஆராதிக்க ஒரு ஆலயம் இருக்கிறது. And that God himself has come now in flesh and blood. ஆனா இப்பொழுது இந்த நேரத்துல தேவனே மனுஷனாக அவங்க மத்தியில வரார். But yet he humbles himself and says, "Let us pay the temple tax." கடவுளே மனுஷனா வந்து தேவாலயத்துக்கே தலைவரா இருக்கவர் தேவாலயத்து வரியை இப்ப செலுத்துறார். Remember how he went into the temple and cleansed the temple? இது முன்னால் நமக்கு தெரியும் இல்லையா? இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு போகும்பொழுது அங்கே கொள்ளுகிறவர்கள் கொடுக்கிறவர்கள் இதெல்லாம் விற்பனை ஸ்தலமாக இருக்கிறதுனால அவர் எப்படி அதை அடித்து விரட்டினார் நம்ம பார்த்தோம். And he said, "My father's house shall be known as a house of prayer, but you have made it into a den of thieves." என்னுடைய தகப்பனுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும், ஆனால் நீங்களோ அதை கள்ளர் குகையாக மாற்றி விட்டீர்கள். So we know it was a false accusation. ஆகவே இயேசு சட்டத்துக்கு கீழ்ப்படியாதவர் என்பது ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டு. Okay, and this next thing that they were saying is, they are saying he himself is Christ, a king. He claims to be a king. இரண்டாவது நம்ம பார்க்கின்றோம் லூக்காவிலே இவர் தன்னை ராஜா என்று அழைத்துக் கொள்கிறார் என்றும் சொன்னார்கள். Verse 3, Luke 23:3. 23 லூக்கா 23:3. But then Pilate asked him, saying, "Are you the king of the Jews?" He answered him and said, "It is as you say." பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு அவர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். This Pilate was a governor in this place. He was not the king here. இங்கே பார்க்கின்றோம் பிலாத்து என்பவன் ஒரு ஆளுநர், ஆனால் அவன் ராஜா கிடையாது. Herod was the king. ஏரோது தான் ராஜா. But Herod, if you see his history, his background, he belonged to the people of Mount Seir. இந்த ஏரோது ராஜாவினுடைய பின்னணியை பார்க்கும் பொழுது அவன் சேயீர் மலை தேசத்தை சார்ந்த ஒரு அந்த வம்சத்திலிருந்து வந்தவன். He came from Esau's generation. ஏசா என்று, அதாவது ஆபிரகாமுக்கு ரெண்டு பிள்ளைங்க தான், ஒன்று ஏசா இன்னொன்று யாக்கோபு. இவன் ஏசாவின் வழியில் வந்தவன். And that dispute from them right from the beginning was against Jacob and Esau, the fight between them. ஆனா அவர்களுடைய சண்டை
குழந்தை பருவத்திலிருந்தே வருது, ஈசாவா யாக்கோபா அப்படின்னு சண்டை. And we can see that many a times the fight goes on, even in the book of Kings and all that. You see these people in Mount Seir, they join with other people. Whenever the Babylonians come against Israel, whenever the Egyptians come again, they will at once join against them and fight against their brother. இந்த சேயீர் மலை தேசத்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சகோதரனாக இருந்தாலும் பாபிலோனியரோ எகிப்தியரோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக சண்டை போடும் பொழுது வரும்போது எதிரிகளோடு இவங்க சேர்ந்து இவங்க சகோதரனுக்கு விரோதமாகவே சண்டை போடுவாங்க. And at last there came a group of people actually who chased them out of that Mount Seir, and they were driven out of that place. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு கூட்டம் வந்து அந்த சேயீர் மலை தேசத்தாரை அந்த மலையிலிருந்தே அகற்றி விட்டது. And so they had to leave that mount, they had to go out, and they had to live by the side of the Jordan, a small place there. ஆகவே அந்த இடத்தை விட்டு அவர்கள் போய் யோர்தானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே அவர்கள் குடியிருந்தார்கள். It was called Edom, and that is how he got the name Edomite. அந்த இடத்துக்கு பேர் வந்து ஈடோம், ஏதோம். ஆகவே தான் ஏதோமியர் என்ற பெயர் அவர்களுக்கு வருகிறது. Okay, and after a period of time when Israel was taken over by the Romans, பிறகு பல காலகட்டங்களுக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனமே யூதர்களுடைய கட்டுப்பாட்டு கீழ் வரும்பொழுது, Romans, ரோமருடைய கட்டுப்பாட்டு கீழ் வரும்பொழுது, see the Romans never captured them and took them like how the Egyptians took them or the Persians took them or the Babylonians destroyed them. They didn't do anything like that. They had something called colonization. ரோமர்கள் எகிப்தியரை போலவோ பாபிலோனியரை போலோ மற்ற நாட்டு ஜனங்கள் படையெடுத்து வரும்போது அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தியது போல இவங்க நடத்தல. அதற்கு பதிலாக காலனி முறையை அவர்களுக்குள் அறிமுகப்படுத்துகிறார்கள். They said you can be in your own place. நீ உன் இடத்திலே இரு, but you must pay taxes to us. ஆனா எங்களுக்கு நீ வரி செலுத்து. You sow in your own land. நீ உன்னுடைய தேசத்திலே நீ வந்து விதை, but you must give the tribute to us. ஆனால் எங்களுக்கு அதற்கான கிரயத்தை நீ செலுத்த வேண்டும். You can worship your own god. நீ உன்னுடைய சொந்த கடவுளை வணங்கு. but we will rule you. Law and orders in our hand. ஆனாலும் உங்களை ஆளுகை செய்யக்கூடிய சட்டமும் ஒழுங்கும் எங்க கையில் இருக்கும். We know you are a religious people. நீங்க எல்லாம் மதவாதிகள் தெரியும். and you worship your god. உங்க கடவுளை நீங்க வணங்குங்க. but we are going to rule over you. ஆனா உங்களை நாங்கள் ஆளுகை செய்வோம். and so that is how they learned the religion, they learned the language, they learned culture, they learned everything, and they used to pay the taxes to the Romans, and this was the political situation at this time. ஆகவே அவர்கள் இந்த ரோமருடைய மொழியையும் கலாச்சாரத்தையும் மற்ற எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு வரியையும் செலுத்தினார்கள். So the Romans who were in Rome there, what they were doing was every kind of a small state or a small district, they were releasing governors to go there and take charge of it. ரோமர்கள் ரோமாபுரியை தலைமை அகமாக கொண்டிருந்தாலும் மற்ற தேசங்களை அவர்கள் படையெடுத்து அதை கைப்பற்றும் பொழுது அங்கே இவர்களே போய் ஆட்சி செய்வதற்கு பதிலாக அந்த இடத்திலே ஆளுநர்களை கவர்னர்களை அங்க அனுப்புனாங்க. It was just like India when we were we became a colony of England. The queen was in England, but there were governors here to take care of every state, every district here. இந்தியாவுல அது மாதிரி தான் நடந்துச்சு. நமக்கெல்லாம் இந்தியாவுடைய வரலாறு தெரிஞ்சிருந்தா நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும், இல்ல வருத்தமா இருந்திருக்கும். ஏனென்றால் நம்மை இங்கிலாந்துக்காரங்க, வெள்ளைக்காரங்க சொல்றோம்ல, வெள்ளைக்காரங்க நம்மளை ஆட்சி செய்த பொழுது இங்கிலாந்துல தான் அவங்க இருந்தாங்க, இங்கிலாந்து தேசத்துல இருந்தாங்க பிரிட்டிஷ். ஆனால் இங்கே நம்மை ஆளுகை செய்யறதுக்கு அவர்கள் கவர்னர்களை அனுப்பி நம்மை ஆளுகை செய்து வரி வசூல் பண்ணாங்க. It was not a very big state like Tamil Nadu, one big state. It was like Madurai, Tanjavur, small districts like this, and every place had a governor who would take care of that place. முழு இந்தியாவையோ முழு தமிழ்நாட்டையோ அல்ல, சின்ன சின்ன மாவட்டங்கள், மதுரை, ராமநாதபுரம், அப்படி மாவட்டங்கள் எல்லாத்திலையும் ஒவ்வொரு கவர்னர்கள் ஏற்படுத்தி வரி வசூல் செய்து அதனுடைய பகுதியை இங்கிலாந்துக்கு அனுப்புனாங்க. Okay, so same procedure was going on in Israel now. அதே வழிமுறை தான் இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக ரோமாபுரியர்கள் கடைபிடிக்கிறாங்க. Now this Herod who was an Edomite living in Edom, he became a very rich man because that was the northern Israel. It was a business center, a lot of business. Now these people got a lot of money, he became a rich man. இந்த ஏதோமியர்
சேயீர் மலை தேச ஆட்கள் இந்த ஏதோமியர் வந்து அங்கிருந்து அவங்க வியாபாரம் செய்யும் பொழுது வடக்கு பகுதியில் அவர் இருந்ததுனால அது வியாபார ஸ்தலமாக இருந்ததுனால நிறைய வியாபாரம் பண்ணி பணக்காரனா மாறினார். It was on the crossroads, trade crossroads, this Edom, and so they became very rich. அதெல்லாம் பல இடங்கள், பல சாலைகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு மையமாக இருந்தது. And so he took this money and he came to the Romans and said, see, I want this throne, I want the throne in Jerusalem, I want that throne, can you sell it to me? அவன் அவ்வளோ பணத்தையும் அவ்வளோ செல்வத்தையும் எடுத்துன்னு வந்து ரோமாபுரியில் இருக்கின்ற அதிகாரிகளிடத்தில் அவங்க சொல்கிறான், இந்த பணம்லாம் உங்களுக்கு நான் தரேன், ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்யக்கூடிய ராஜாவாக என்னை நீங்கள் நியமிக்கணும். So that particular place in Judea, it's called Jerusalem, in that area, he bought that throne and he became the king of the Jews. The very people who were against, you know, the Israelite people, now he's become the king of the Jewish people. எந்த ஜனங்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக இருந்தார்களோ அதே ஜனங்கள் இப்போ ரோமாபுரியர் மூலமாக இப்போ ராஜாவா அவங்க மாறிட்டாங்க. அவன்தான் ஏரோது ராஜா. If you read the book of Obadiah, the prophet talks about these people on Mount Seir. He says, you think you're so high but you'll be brought down one day. But here the situation doesn't look like they are brought down. Here he's become the king of the Jews itself. ஓபதியாவின் புத்தகத்தில் தீர்க்கதரிசன புத்தகத்தில் பார்க்கின்றோம், இந்த ஜனங்களை தான் சொல்றாரு, சேயீர் மலை தேசத்தார, நீ உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற நினைக்கிறாயா, நீ கீழே தள்ளப்படுவாய். ஆனா சூழ்நிலையை பார்க்கும்போது கீழே தள்ளப்பட்ட மாதிரி தெரியல, ஆளுகை செய்துன்னு இருக்காங்க. In the beginning these people were called Israelites, but after they went into captivity and when they returned after 70 years of captivity, they all settled in Jerusalem around the temple, and that's when they started getting their name Jews. இந்த ஜனங்கள் இஸ்ரவேலர் என்று அழைக்கப்பட்டவர்கள் திரும்பவும் சிறைபிடிக்கப்பட்டு இஸ்ரவேல் அந்த யூதேயா தேசத்து பக்கத்தில் வந்ததுனால அவர்களுக்கு ஒரு புது பெயர் யூதர்கள் என்று அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். And so he went and said, I want the throne, I want to rule over the Jews, and the Romans sold it to him. He bought that and now he became Erel, the king of the Jews. இப்பொழுது இந்த யூத ஜனங்களை ஆளுகை செய்யறதுக்கு, இந்த யூத ஜனங்களுக்கு ராஜாவா மாறுறதுக்கு ஏரோது ஏடோமைட்டாக இருந்த, அதுக்கு முன்னால் சேயீர் மலை தேசத்தானாக இருந்த அவன் பணத்தை கொடுத்து பதவியை வாங்குகிறான். That is why when you know the wise men come and say, where is the king of Jews that is born? He became, you know, terrible. He became frightened. He just fell off his skin. He said, what? I bought this throne. You know, I struggled. I bought this throne for years together. We waited when to take a hold of these Jews. And now where is the king of the Jews born? He was scared to death. இயேசு பிறந்த பொழுது நியாயசாஸ்திரிகள் வந்து இயேசுவினுடைய அந்த நட்சத்திரத்தை பார்த்து வராங்க, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாராமே, அவரை பார்க்க வந்தோம். அப்போ ஏரோது அதை கேள்விப்பட்ட நான் தான் ராஜா, என்ன இல்லாமல் இன்னொரு புது யூதருக்கு யார் ராஜா வந்திருக்கான், இவ்வளோ பணத்தை கொடுத்து நான் வந்து விலை கொடுத்து அந்த ராஜ பதவியை வாங்கியிருக்கேன் சொன்னவன் யூதருக்கு ராஜா பிறந்திருக்கான்னு கேட்ட உடனே அவனுக்கு கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. Because his dream, his passion, his life was to rule over these Jews. ஏனென்றால் அவனுடைய கனவு, அவனுடைய விருப்பம், வாஞ்சையெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை, யூத ஜனங்களை ஆளுகை செய்து நசுக்க வேண்டும் என்பதுதான். Okay, and this is what they are accusing him here once again in Luke 23. They say he himself is Christ, a king. Then Pilate asked him saying, are you the king of the Jews? இதைத்தான் பிலாத்து கேட்கிறான், நீ யூதருக்கு ராஜாவா? He doesn't even say, are you a king? See, because Errol kept on saying, I'm the king of the Jews, king of the Jews. It was like, you know, that was inside of him, the desire of his life. ஆனால் அதுக்கு முன்பாக நாம் பார்க்கின்றோம், ஏரோது தன்னைத்தான் யூதருக்கு ராஜா தான் சொல்லின்னு இருக்கான். ஆனால் இப்போ வந்து பிலாத்து இயேசுவை பார்த்துக்க, நீ யூதருக்கு ராஜாவா அப்படின்னு அவருக்கே குழப்பமாயிடுச்சு இப்போ. And he answered and said, it is as you say. ஆனா அவர் எப்படி சொல்றாரு? ஆமான்னு சொல்ல, நீர் சொன்னபடி தான் அப்படின்றார். He doesn't say, yes, I'm saying I'm the king of the Jews. நான் தான் யூதருடைய ராஜான்னு சொல்ல. He says, as you say. Are you the king of the Jews? He said, it is as you say. நீ யூதருடைய ராஜாவா?
அவர் அவனுக்கு பிரதியுத்தரமாக நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். So Pilate said to the chief priests and the crowd, I find no fault in this man. அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். Maybe he expected Jesus to say, yes, I'm the king, I'm going to fight against you, I'm going to do this, I'm going to do that, I came here to, chase you out. Jesus didn't say anything like that. ஆனா பிலாத்து எதிர்பார்த்திருப்பான், இவர் நான் தான் யூத ராஜா, இந்த ஏரோது ராஜாவுக்கு விரோதமா சண்டை போட வந்திருக்கேன், இந்த ஜனங்களை நான் விடுதலை செய்ய போறேன் அப்படின்னு ஏதாவது சொல்ல போறாரோ அப்படின்னு யோசித்தா அவர் நினைச்சதெல்லாம் ஒன்றும் இவர் சொல்ல. And so he said, see, the first time he said, I find no fault in this man. ஆகவே பிலாத்து சொன்ன முதல் காரியம் என்னது? இந்த மனுஷரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. Now what are we talking about? We are discussing about Caiaphas, interrogating Jesus, checking if there is any sin in Jesus, like how he would check any lamb in the temple that is to be sacrificed to see if there is any fault, default, blemish. He's checking Jesus, and the first witness says, the very highest authority says, I find no fault in Jesus. அந்த காய்பா என்று சொல்லக்கூடிய பிரதான ஆசாரியன் இயேசுவினிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க அல்லது பழுது இருக்கிறதா என்று அவன் ஆட்டுக்குட்டியை சோதிப்பது போல நிறைய கேள்வி கேட்குறான். ஆனால் இப்போ அவனை காட்டிலும் மேலான பிலாத்து என்ன சொல்றாரு? அவரிடத்தில் ஒரு குற்றத்தை நான் காணவில்லை. Verse 5. But they were more fierce, that is the people, the Jews, were more fierce, saying, he stirs up the people, teaching throughout all Judea, beginning from Galilee to this place. When Pilate heard of Galilee, he asked if the man were a Galilean. As soon as he heard that he belonged to Herod's jurisdiction, he sent him to Herod, who was also in Jerusalem at that time. 5ஆம் வசனம். அதற்கு அவர்கள், இவன் கலிலேயா நாடு தொடங்கி இவ்விடம் வரைக்கும் யூதேயா தேசமெங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்துகிறான் என்று வைராக்கியத்தோடே சொன்னார்கள். கலிலேயா என்பதை பிலாத்து கேட்டபோது இந்த மனுஷன் கலிலேயனா என்று விசாரித்து அவர் ஏரோதின் அதிகாரத்துக்குள்ளானவர் என்று அறிந்து அந்நாட்களில் எருசலேமிலே வந்திருந்த ஏரோதுவினிடத்திற்கு அவரை அனுப்பினான். Around that place was, King Herod was the king of that place. ஏரோது அந்த கலிலேயா அதை சுற்றி இருக்கிற இடத்துக்கு அவர் ராஜாவா இருக்கார். So he thought, okay, already these two are enemies, some problem there, not enemies, some problem that Pilate was having, and he was in a just in bad boots with Herod. So he thought this is the best time to send him. First thing is the responsibility is off my hand. Second thing, I'll become again, I'll find favor in the eyes of Herod. பிலாத்து இவர் கலிலேயா தேசத்தான் என்று அப்படி அறிந்தபோது உடனே அவருக்கு ஞாபகம் வருது, கலிலேயாவுடைய அதை சுற்றி இருக்கக்கூடிய ராஜா ஏரோது. அந்த ஏரோதுக்கும் இவருக்கும் ஏதோ சில விதத்தில் ஏதோ வாக்குவாதமோ ஏதோ ஒரு சண்டையோ ஏதோ தெரியல. ஆனால் இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இந்த ஆளை மறுபடியும் நாம் விசாரிக்காமல் ஏரோதினிடத்தில் அனுப்புனா மீண்டும் நம்ம நண்பராக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு என்று சொல்லி இயேசுவை ஏரோதினிடத்தில் அனுப்புகிறான். When verse 9, verse 8. Now when Herod saw Jesus, he was exceedingly glad, for he had desired for a long time to see him, because he had heard many things about him, and he hoped to see some miracle done by him. 8ஆம் வசனம். ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினாலும் அவரால் செய்யப்பட்ட அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பியிருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தப்படி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டார். Now look, listen carefully. Jesus, he heard about Jesus, but he did not want to accept Jesus or follow Jesus or receive the truth. He just wanted to see Jesus doing, whether it's magic or what was it. He was just inquisitive to know what was happening. இயேசு பற்றி அவர் கேள்விப்பட்டிருக்காரு, அவருடைய பிரசங்கத்தை கூட கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்போ அவர் விரும்புறது இயேசுவையோ அவருடைய பிரசங்கத்தையோ கேட்டு அவரை ஏற்றுக்கொள்றதுக்கு இல்லை, அவர் மூலமா ஏதாவது நம்ம அற்புதத்தை செய்யறதை பார்த்து அது சந்தோஷம் அடையலாமே, அது மேஜிக்கா இல்ல உண்மையாகவே அற்புதமா? See friends, this is a days when they did not have a cell phone, they did not have TV channels, they did not have any kind of a time pass. Okay, so they waited for something like this to arise, to have a time pass, especially kings. Most of them just spend the time in just passing of the time in this kind of vain talk, so luxury and all those things. அந்த நாட்களிலே இன்னைக்கு நம்ம வீட்ல
பொழுது போகலன்னு சொல்லிட்டு என்ன பார்க்குறோம், டிவி, அப்புறம் மொபைல் ஃபோனு, அப்புறம் இது மாதிரி ஏதாவது கச்சேரி இருக்குதான்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்துன்னு இருக்கோம். ஆனால் அந்த நாட்களில் அதெல்லாம் இல்லை. அதனால் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்குது, இயேசு கொஞ்சம் கூப்பிட்டு அவர் என்னென்ன பேசுகிறாரு, கொஞ்சம் அற்புதம் செய்யலாம், பார்த்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அவன் விரும்புகிறான். Those days, kings, most of the kings, the bad kings, they just wanted to eat and rest and, just waste their time in these kind of, what should I say, entertainment, rather than taking care of the people, because the people only took care of him, he didn't take care of the people. அந்த நாட்களில் வாழ்ந்து சில மோசமான ராஜாக்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவர்களுடைய வேலை என்னன்னா, ஜனங்களை பாதுகாப்பாக நடத்துவதற்கு பதிலாக, ஜனங்களுடைய தேவையை சந்திப்பதற்கு பதிலாக, இவர் எப்படி சந்தோஷமா இருக்கலாம், இவர் எப்படி உல்லாசமா இருக்கலாம்னு சொல்லிட்டு பொழுதுபோக்கவும் கேளிக்கை பண்ணவும் ஜனங்களை நடனமாட வைத்து அதை பார்த்துக்கின்னு சந்தோஷமா குடிச்சின்னு வெறித்து கொண்டு இருப்பாங்க. So here what he says, he says here, and when Herod saw Jesus, he was exceedingly glad, it seems, because he desired for a long time to see him. And see friends, only when Jesus wanted to show himself to Herod only he did it. Even though Herod was the king of the area, but he could not see Jesus. So that means even there Jesus is showing that unless I will it, unless I am in control of my life, and unless I accept it, only I can see you. ஏரோது ராஜா அந்த இடத்துக்கு ராஜாவாக இருந்தாலும், அந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்து ஒரு குடிமகனாக இருந்தாலும் ஏரோதுவால பார்க்க முடியல. இப்போ இயேசு கிறிஸ்துவே அவனை தம்மை வெளிப்படுத்துறதுக்கு போனாதான் அவனால பார்க்க முடியும். See, as a king he could have said, now who's that guy Jesus, go catch him and come. ஏற்கனவே சொல்லியிருக்கலாம்ல, ஏன் அநேக நாள் காத்திருந்தாரு, அப்பவே சொல்லியிருக்கலாம், இந்த யார்ப்பா அது இப்போ இயேசுன்னு சொல்கிறாங்க, அந்த ஆளை பிடிச்சின்னு வாப்பா அப்படின்னு. See friends, today I want to tell you, you may think we are bringing people to Jesus, we are forcing people to Jesus. I'm telling you, whoever you are watching me, unless Jesus wants you, then only you can accept him. If not, you try also, you cannot become a Christian, you cannot become a child of God unless the Lord accepts you. நிறைய பேர் கிறிஸ்தவர்களை குறித்த குற்றச்சாட்டு என்னென்னா, நிறைய பேர் அவங்க மதம் மாற்றுறாங்க, கட்டாயப்படுத்துகிறாங்க, ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. நண்பர்களே, யார் கட்டாயப்படுத்தினாலும் அவங்க ஆண்டவருக்குள்ளே வர முடியாது. கர்த்தரே அவங்க உள்ளத்தில் கிரியை செய்தாதான், கர்த்தரே அவரை தம்மிடத்தில் இழுத்தாதான் ஜனங்க வர முடியும், தவிர நம்முடைய வார்த்தை ஜாலத்தாலோ நம்முடைய அற்புதங்களாலோ யாரும் வர முடியாது. See, you accuse people and say we are giving food, we are giving money. Yes, we give. Even if we give food, they will come and eat the food and go. If we give money, they'll come and take the money and they'll go. Today they'll take it in church, tomorrow they'll take it in a temple, day after tomorrow they'll take it in a mosque. We cannot make them a child of God unless Jesus himself calls them. ஜனங்க சில இன்னொரு குற்றச்சாட்டு, கிறிஸ்தவர்கள் பணம் கொடுத்து மதத்தை மாற்றுறாங்க, சாப்பாடு கொடுத்து மதத்தை மாற்றுறாங்க. பணத்தை கொடுத்தா ஜனங்க வாங்கிக்குவாங்க, சாப்பாடு கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துல கோயிலில் பணம் கொடுக்குறாங்க, சாப்பாடு அங்கேயும் வாங்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் மசூதியில் பணம் கொடுக்குறாங்க, சாப்பாடு அங்கேயும் வாங்கிக்குவாங்க. தவிர இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. But what makes a person to be beaten and stripped and burnt and whatever you try to do with them, yet he does not he does not renounce Jesus, his lordship in his life? What makes him? Do you think our money and food does that? ஆதி திருச்சபையிலும் இன்னும் அநேக இடங்களிலும் கூட இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், அநேக கிறிஸ்தவர்களை துன்புறுத்துறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, இயேசு மறுதலின்னு சொல்கிறாங்க, இயேசு வேணான்னு சொல்லுன்றாங்க, குடும்பத்தை உயிரோட கொளுத்துறேன் அப்படின்றாங்க. என்ன பண்ணாலும் நான் இயேசு விடமாட்டேன்னு சொன்னேன்னா, அப்போ அந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் கொஞ்சம் யோசித்து பாருங்க. பணத்தால் அவரை விலை கொடுத்து வாங்க முடியுமா? Is it because of money that they are making you, that they are allowing you to beat them and hit them and break up their homes and yet stand as a child of God? Do you think it's for money? அவளை அடிக்கிறீங்க, துன்புறுத்துறீங்க, வீட்டை உடைக்கிறீங்க. ஆனால் அது மறுபக்கத்தில் என்ன சொல்றீங்க, அவங்க பணத்துக்காக இயேசுகிட்ட வந்தாங்க. பணத்துக்காக வந்தான்னா ஏன் அடி வாங்குறான்? ஏன் தன்னுடைய வீட்டை கொளுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறான்? You could have given him more money than we are giving and you could have made him come back, leave Jesus and come back. இப்படி நீங்கள் சொல்லுகின்ற இந்த கிறிஸ்தவர்கள் பணம் கொடுக்குறாங்க நீங்க சொல்லுகின்றபடி இருந்தாலும், இதை விட இன்னும் அதிகமாக பணம் கொடுத்து அவங்கள உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா? They will easily come if they want money. We are giving them one, in the hand. You can give them in the box. They leave Jesus and come. நாங்க ஒருவேளை இப்படியே கொடுப்பதாக நீங்க கற்பனை பண்ணி இருப்பது போல நாங்க கொடுத்தாலும் கையில தான் கொடுத்திருப்போம். ஆனா நீங்க சூட்கேஸா கொடுக்கலாம், அவ்வளவு பணம் இருக்கு. And they will come to you. அப்போ அவங்க ஏன் வர மாட்டாங்க? It's something more than money, friends. அதனால
பணத்தை காட்டிலும் வசதியை காட்டிலும் ஏதோ ஒன்று மேலானது ஒன்று இருக்கிறது. It is something that they tasted that money and worldly things cannot give them. ஆகவே அவர்கள் ருசித்தது, அவர்கள் அனுபவித்ததை பணம் கொடுக்க முடியாது. So don't try to kick against this rock, this mountain, okay? It's hard. And even if that mountain breaks, it's going to fall on you and crush you. It's better that you just sit down and pray and ask God to accept you into his family. ஆகவே சீயோன் மலையைப் போல இருக்கின்ற அந்த இயேசுக்கு விரோதமாக நாம் உதைத்தால் நம் கால் தான் உடையும். அந்த மலை ஒருவேளை உடைந்தாலும் அது தூள் தூளாக மாறி உன் தலையில் விழுந்து உன்னை நசுக்கி போடும். ஆகவே அதை செய்வதற்கு பதிலாக அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் அவர் தருகிற சமாதானத்தை, சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். Accept this Jesus. அவர் உள்ளத்தில் He ஏற்றுக்கொள்ளுங்க. gave his life for you. உங்களுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தார். Okay, you are trying to take the life of birds and animals and try to wash your sins off, which is not at all possible. அதற்கு பதிலாக மிருகங்கள் மற்ற பிராணிகளுடைய உயிரை, அதன் இரத்தத்தை சிந்தி அதன் மூலமாக எனக்கு ரட்சிப்பு வருமா என்று எதிர்பார்த்தால் அது நடக்காத காரியம். அது ஒருபோதும் அந்த மிருகங்களுடைய இரத்தம், ஆடு வெள்ளாட்டு கடாக்களுடைய இரத்தம் பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியாது. It's freely available to you today. Free gift of salvation. It's a gift. Just accept it. ஆகவே இயேசு தருகின்ற அந்த விடுதலை, இயேசு தருகின்ற அந்த ரட்சிப்பு இலவச பரிசு. அதை இலவசமா நீங்க And we ஏற்றுக்கொள்ளலாம். have seen the first witness, okay, in history. He says, I find no fault in him. இது சரித்திரத்திலேயே வரலாற்றில் முதல் சாட்சி. பிலாத்து சொல்றான் இயேசுவை பார்த்து, இவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. Verse 9. 9ஆம் வசனம். Then he questioned him. Herod questioned Jesus with many words, but he answered him nothing. ஏரோது ராஜாவுக்கு முன்பாக வந்தபொழுது 9ஆம் வசனம், அவன் அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. And the chief priest and the scribes stood and vehemently accused him. பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டிக் கொண்டே நின்றார்கள். These very chief priests, these very scribes were the one who scholared the Old Testament, the scrolls, the law. They knew the prophecies, they knew what was going to happen. They but they missed it out somewhere. They just seen it on the shallow. They never experienced it in their life. இந்த பிரதான ஆசாரியர்களும் வேத பாரகர்களும் சட்டங்களையும் வேத வாக்கியங்களையும் நன்றாக அறிந்தவர்கள், அதனுடைய தோல் சுருள் இருக்கின்ற விவரங்களை நன்றாக புரிந்தவர்கள். ஆகிலும் சத்தியமே அவர்களுக்கு முன்பாக நிற்கும் பொழுது அதை விட்டு விடுகிறார்கள். See, sometimes you can call yourself Christian, you can say I'm in the church, you can say I'm baptized, you can say anything, okay, put on the religious show, but if you do not have the reality inside of you, you missed it all. நீங்கள் ஒருவேளை நான் கிறிஸ்தவன் என்று சொல்லலாம், நான் சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லலாம், நான் ஒழுங்காக ஆலயத்தை எல்லாத்துக்கும் போக என்று சொன்னாலும் கூட அது ஒரு மதம் தானே தவிர உண்மையான சத்தியமாகிய இயேசு உள்ளத்தில் வந்தாதான் உண்மையாக நீங்கள் கிறிஸ்தவர்கள். Jesus calls that as whitewashed tombs, graves. இப்படிப்பட்ட தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிறவர்களை இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவர்களை பார்த்து இயேசு சொல்றாரு, நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை என்றார். The reality should be inside. ஆகவே உண்மையான ஆள் தத்துவம் உனக்குள் இருக்க வேண்டும், வெளியில் அல்ல. See, if Pilate did not understand spiritual things, if Herod did not understand spiritual things, we can understand it. But the Jewish scribes, the Jewish chief priests, who were, just every time checking out the scrolls, finding fault with that scroll, finding any, broken mistake, writing it, rewriting it, knew it. You just tap them in their sleep, they'll get up and tell you the Bible. The Old Testament. ஏரோது ஒருவேளை புரிந்தா இந்த சத்தியத்தை புரியவில்லை என்றாலும் ஒத்துக்கொள்ளலாம். பிலாத்து அவன் ரோமன், அதனால இவனுக்கு தெரியலனாலும் அதை ஒற்றுக்கொள்ளலாம். ஆனால் தினமும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அதில் ஏதாவது பிழைகள் இருக்குதா என்பதை சரி செய்து கொண்டு அதை மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய வேத பாரகர்களுக்கே புரியவில்லையே. Everything that is prophesied about Jesus was taking place.
இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் வைத்திருந்த அந்த வேதாகமம் சொன்ன ஒவ்வொன்றும் நிறைவேறிக் கொண்டே வருது. We are going to see that also one day. அதையும் நாம் ஒரு நாள் பார்க்க போகிறோம். Every prophecy how it was getting fulfilled. இயேசுவை பற்றி சொன்ன ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் எவ்வாறு நிறைவேறுகிறது. But yet they missed it. ஆனாலும் அதை கண்டுபிடிக்கவில்லை. Okay, so try to come into a relationship with God. ஆகவே மதத்துக்குள்ளாக போகாதபடிக்கு உறவுக்குள்ளாக நாம் செல்லுவோம். Verse 11. 11ஆம் வசனம். Then Herod with his men of war treated him with contempt and mocked him, arrayed him in a gorgeous robe and sent him back to Pilate. That very day Pilate and Herod became friends with each other, for previously they had been in enmity with each other. 11-12 வசனங்கள். அப்பொழுது ஏரோது தன் போர் சேவகரோடு கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்துவினிடத்துக்கு அனுப்பினான். முன்னே ஒருவருக்கொரு பகையாயிருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதர்களானார்கள். When I'm thinking about this gorgeous robe, I'm thinking when Jesus is there and they are putting this robe on Jesus, what would Jesus be thinking? I'm going to shed my blood so that you can get a robe of righteousness, but you are putting this on me. இயேசு கிறிஸ்து அந்த விலையேறப்பட்ட அந்த வஸ்திரத்தை அவருக்கு போடும்போது யோசித்திருப்பாரு, உங்களுக்காக நான் ரத்தத்தையே சிந்தி உங்களுக்கு நீதியின் வஸ்திரத்தை நான் கொடுக்க போகிறேன், ஆனால் நீங்களும் எனக்கு உங்கள் வஸ்திரத்தை எடுத்து எனக்கு போடுறீங்க. Today that's what we are doing. We have Jesus' statue, we are changing the saris for Jesus, we are changing the clothes for Jesus for the statue. Friends, he is there to give you a robe of righteousness. Put on that before you cover the statue. இன்றைக்கும் பார்க்குறோம் நிறைய சபைகளிலே அந்த இயேசுவின் சிலைக்கும் மரியாளுடைய சிலைக்கும் புது புடவை புது ட்ரெஸ்ஸை போட்டு அவருக்கு அணிவிச்சு இவங்க மகிழ்றாங்க. ஆனால் அவர் தான் நமக்கு கொடுக்க போறார் நீதியின் வஸ்திரத்தை. Put on the robe of righteousness first. முதலாக அவர் தருகின்ற நீதியின் வஸ்திரத்தை நம்ம போட்டுக்குவோம். I was in a family like that. That's why I'm telling you boldly. நான் அப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்ததனால தான் உங்களுக்கு தைரியமா சொல்றேன். Every Christmas, every Easter we will change all the dresses for the statues, and then all will sit and be drinking down underneath that statues. எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சிலைகளுக்கு ஒவ்வொரு கிறிஸ்மஸும் ஒவ்வொரு புத்தாண்டுலேயும் ஒவ்வொரு ஈஸ்டர்லேயும் புது ஆடைகளை போட்டு படைச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சிலைக்கு கீழே உட்காந்து குடிச்சு தண்ணி அடிச்சுன்னு இருப்போம். No robe of righteousness. நீதியின் வஸ்திரம் இல்லை. From this end of the wall to that end of the wall, however long that wall was, we had an altar and we had different statues. We had a dress for the altar, we had a dress for the statues. நாங்கள் அந்த செவரில் ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரைக்கும் அவ்வளோ பெருசாக இருந்தால் கூட அதுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ சிலைகளை வச்சு அதுக்கு ஒரு பீடத்தை வச்சு பீடத்துக்கு ஒரு தனி ட்ரெஸ்ஸு ஒவ்வொரு சிலைக்கும் தனித்தனி ட்ரெஸ்ஸை போட்டு அழகு பார்ப்போம். And then we'll put flowers for all those statues. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சிலைக்கும் பூ மாலை போடுவோம். But thank God, God opened my eyes of understanding that, and he showed me I'm no longer dead, I'm alive, seated at the right hand of the Father, interceding for you. ஆனால் கர்த்தர் என்னுடைய மனக்கண்களை திறந்தார். அப்பொழுது கர்த்தர் சொன்னார், நான் செத்த தெய்வம் அல்ல, எனக்கு நீங்கள் பூ போடணும்னு. நான் மரித்து உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற உண்மை தெய்வம். Okay, verse 13. 13ஆம் வசனம். Then Pilate, when he had called together the chief priests, the rulers and the people, said to them, you have brought this man to me as one who misleads the people, and indeed, having examined him in your presence, I find no fault in this man concerning those things of which you accuse him. பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வர செய்து அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. No, neither did Herod, for I sent you back to him, and indeed nothing deserving of death has been done by him. I will therefore chastise him and release him. 15-16. உங்களை ஏரோதினிடத்திற்கும் அனுப்பினேன், அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை. மரணத்துக்கு ஏதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லையே, ஆனபடியால் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றார். For it was necessary for him to release one to them at the feast, and they all cried out at once, saying, away with this man and release to us Barabbas. 17-18. பண்டிகை தோறும் அவர்களுக்கு ஒருவனை அவன் விடுதலையாக்குவது அவசியமாயிருந்தபடியால் அப்படி சொன்னான். ஜனங்கள் எல்லோரும் அதை கேட்டு, இவனை அகற்றும்,
பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சத்தமிட்டு who had been கேட்டார்கள். thrown into prison for a certain rebellion made in the city and for murder. அந்த பரபாஸ் என்பவன் நகரத்தில் நடந்த ஒரு கலகத்து நிமித்தமும் கொலை பாதகத்து நிமித்தமும் காவலிலே வைக்கப்பட்டிருந்தான். They are saying, release that murderer to us. Release that person who really caused rebellion. But kill this guy. ஆனால் இந்த கலகத்தை ஏற்படுத்திய கொலை பாதகனாகிய அந்த பரபாசை விடுதலை செய்யுங்க, ஆனா இந்த இயேசுவை நீங்க கொலை செய்யுங்க. It had to be like that, friends. அப்படிதான் இந்த உலகத்துல காரியங்கள் It நடக்குது. had to be like that because Jesus himself said, it is necessary that I go to the cross, but woe is to them that was the responsible for this. இயேசு சொல்றாரு, நான் சிலுவைக்கு போவது அவசியம், ஆனால் என்னை காட்டி கொடுத்தவனுக்கோ ஐயோ என்கிறார். Let's continue. தொடர்ந்து பார்ப்போம். 20. 20 Pilate வசனம். therefore, wishing to release Jesus, again called out to them and said, but they shouted saying, crucify him, crucify him. பிலாத்து இயேசுவை விடுதலையாக்கிய மனதாய் மறுபடியும் அவர்களிடத்தில் பேசினான். அவர்களோ அவனை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று Then கூக்குரலிட்டார்கள். he said to them the third time, notice here, the word itself is said third time, why, what evil has he done? I find no reason for death in him. 22 வசனம். அவன் மூன்றாம் தரம் அவர்களை நோக்கி, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லையே. 3 times a judge is saying, I find no fault. 3 தடவை சொல்றான், நான் இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. According to the law, according to legal law, how many witnesses after you interrogate them and find, and if the judge is going to say 3 times I find no fault, definitely that guy is, faultless. ஒரு நீதிமன்றத்துக்கு முன்பதாக எத்தனை பொய் சாட்சி எத்தனை உண்மையான சாட்சி போனாலும் நீதிபதி 3 தடவை இவன் குற்றம் இல்லை குற்றம் இல்லை குற்றம் இல்லைன்னு சொன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, விடுதலை செய்து தான் ஆகணும். But they were insistent, demanding, verse 23, but they were insistent, demanding with loud voices that he be crucified, and the voices of these men and of the chief priests prevailed. So Pilate gave sentence that would be as they requested, and he released to them the one they requested, who was for rebellion and murder, and was thrown into prison, but he delivered Jesus to their will. 23 அப்படி இருந்தும் சிலுவையில் அறைய வேண்டுமென்று அவர்கள் உரத்த சத்தத்தோடே கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்களும் பிரதான ஆசாரியரும் இட்ட சத்தம் மேற்கொண்டது. அப்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்று பிலாத்து தீர்ப்பு செய்து கலகத்து நிமித்தமும் கொலைபாதகத்து நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்புக் கொடுத்தான். What do they say? He find no fault in him. என்ன நம்ம கடைசியா பார்த்தோம், பிலாத்து அவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. And yet they took to kill him. ஆனாலும் கூட ஜனங்கள் எடுத்து அவரை கொலை செய்கிறார். Leviticus chapter 1 verse 3. லேவியராகமம் 1 அதிகாரம் 3 வசனம். His offering is a burnt sacrifice of the herd, let him offer a male without blemish. He shall offer it at his own will. லேவியராகமம் 1 அதிகாரம் 3 வசனம். அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. What happened here? Jesus was without blemish. இயேசு கிறிஸ்து பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியா இருக்கார். They checked him. The king checked him, the governor checked him, everybody checked him, and they said no, he doesn't. ராஜா சோதித்தாரு, பிலாத்து என்ற அந்த ஆளுநர் சோதித்தாரு, பிரதான ஆசாரிகள் சோதித்தாங்க, ஆனா ஒரு குற்றம் இல்லை அவர்கிட்ட. And they knew they were bringing false witnesses. அது மாத்திரமல்ல, அவங்க கொண்டு வந்த சாட்சி எல்லாம் பொய் சாட்சின்னு But அவங்களுக்கே it தெரியும். had to be done like that because Jesus did not go to the cross as a criminal, then that sacrifice would not have been worthy. He went there without any sin. ஆனால் ஒருவேளை அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்ட பிறகு இயேசுவை கொலை செய்திருந்தாங்கன்னா அவர் குற்றமுள்ள ஆட்டுக்குட்டியாக தான் இருந்திருப்பார். ஆனால் குற்றமே இல்லை என்று நிரூபணம் ஆன பிறகும் அவர்கள் கொலை செய்ததினால் இயேசு கிறிஸ்து குற்றமற்ற ஆட்டுக்குட்டியாக தன்னுடைய உயிரை தருகிறார். His blood washes us because that blood was not, he did not die for his own sin, he died for our sin. ஏனென்றால் இயேசு தான் செய்த பாவத்திற்காக தன் பாவத்திற்காக உயிரை கொடுக்கல, நம் பாவத்திற்காக உயிரை கொடுத்தார். He did not die as a sinner, but he died with our sins. இயேசு கிறிஸ்து ஒரு பாவியாக சாகவில்லை,
நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு பாவியாக மாறி Okay, செத்தார். he bore our sins, but he did not sin. அவர் பாவம் செய்யவில்லை, ஆனால் நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டார். Okay, that is very, very important. அது மிக மிக முக்கியம். And that is why he is a real, true, living God. ஆகவே தான் அவர் உண்மையான ஜீவிக்கின்ற மெய் தேவனாக The Bible இருக்கிறார். says he was tested in all points, but he did not fall. அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் ஒரு குற்றமும் No இல்லாதவராக other God காணப்பட்டார். or so-called God that people say, even in the mythological stories, can say that they were without sin like that. நீங்க புராணங்களிலோ இதிகாசங்களிலோ எந்த மனுஷ கற்பனை கதையை படித்தாலும் ஒன்றிலும் கூட குற்றமற்ற ஒரு கதாபாத்திரம் யாருமே இல்லை. Everybody has their own faults, their own problems, their own, ஒவ்வொருத்தருக்கும் அவங்க தனிப்பட்ட பிரச்சனை இருக்குது, அவங்க குடும்ப பிரச்சனை இருக்குது கடவுளுங்களுக்கு. ஆனால் இயேசுவுக்கோ ஒரு குற்றமும் இல்லை. Thank you, Jesus. Let's say thank you, Jesus, for your blood, ஆகவே Lord. உள்ளத்துக்குள்ள நம்ம சொல்லுவோமா, இயேசுவே விலையேற பெற்ற உம்முடைய இரத்தத்திற்காக நன்றி. Even though you did not sin, you bore my sin, Lord. நீர் பாவம் செய்யாவிட்டாலும் என் பாவத்தை சுமந்து கொண்டீரே. Actually, I should go on to that cross because I was a sinner. நான் பாவியாக இருந்தபடியினால் நான் தான் அந்த சிலுவைக்கு போயிருக்க வேண்டும். But thank you for going in my place, Lord. ஆனால் எனக்கு பதிலாக என்னுடைய இடத்திலே நீர் சென்றீரே, உமக்கு And நன்றி. because you went for me, Lord. நீர் எனக்காக சென்றபடியா, And not just for me, for this whole world, Lord. எனக்காக மாத்திரமல்ல இந்த முழு உலகத்திற்காக நீர் Give me the சென்றபடியினால் boldness to share this good news with people who are still looking for remedy, Lord. இன்றைக்கும் கர்த்தாவே இந்த பாவத்திலிருந்து நிவாரணம் பெற உலகம் காத்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுக்கு இந்த செய்தியை சொல்ல எங்களை ஆயத்தப்படுத்துகிறீரே, உமக்கு நன்றி.